இஸ்ரேலுக்காக அமெரிக்க வீரர்கள் ஏன் உயிர் துறக்க வேண்டும்? இன்றைக்கு அமெரிக்க செனட் சபையில் இந்த குரல் ஓங்கி ஒலித்தது. இந்த குரலை எழுப்பியவர் முன்னாள் கடற்படை வீரர் ஒருவர். இதனால் அவருடைய கை அங்கேயே உடைக்கப்பட்டது. உடைத்தவர் அமெரிக்க செனட்டர். என்ன நடந்தது பார்க்கலாம். பிரையன் மெக்கின்ஸ் என்ற ஃபார்மர் மெரைன் சர்ஜென்ட் ஈராக் போரில் பணியாற்றியவர். இவர் அமெரிக்க செனட் சபையில் ஈரான் போர் குறித்த விசாரணை நடந்து கொண்டிருந்த போது திடீரென எழுந்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார். இஸ்ரேலுக்காக நாம் ஏன் சாக வேண்டும்? யாரும் இஸ்ரேலுக்காக போர் செய்ய விரும்பவில்லை. அமெரிக்க மக்களை மீண்டும் ஒரு இரத்த களரிக்கு இழுக்காதீர்கள் என கோபமாக அவர் தன்னுடைய குரலை பதிவு செய்தார். அவருடைய குரல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனடியாக மெக்கின்சியை வெளியேற்ற காவலர்கள் முயன்றனர். அப்போது அவரது கை கதவிடுக்கில் சிக்கிக் கொண்டது. அதை பொருட்படுத்தாமல் செனட்டர் டிம் ஷீஹி ஓடிப்போய் அவரை அப்படியே பிடித்து இழுக்க கதவிடுக்கில் மாட்டியிருந்த அவரது கை எலும்பு உடையும் சத்தம் அங்கிருந்த வீடியோக்களில் பதிவாகியுள்ளது. அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் அங்கே ஒலிக்க கூடாது என்று செனட்டர் மிகவும் பதற்றமாகிவிட்டார். நாங்கள் இஸ்ரேலுக்காக சாக விரும்பவில்லை என்று ஒரு இளம் பெண் அங்கு முழக்கமிட்டதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் கடற்படை வீரரான மெக்கின்ஸ் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். செனட் சபையிலேயே அவருடைய கை உடைக்கப்பட்டது என அங்கிருந்த உறுப்பினர்கள் தங்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருக்கிறார்கள். செனட்டரே கையை உடைத்து விட்டார் என்று அவர்கள் கத்தியது வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. அமெரிக்க மக்கள் இது குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பினாலும் இந்த போரில் எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று தங்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்ய விரும்பினாலும் அமெரிக்காவில் அதற்கெல்லாம் இடம் இருப்பதாக தெரியவில்லை. அதனால் செனட் சபையில் நடந்த இந்த ஒரு நிகழ்வு அமெரிக்கர்களிடையே பரபரப்பாக பேசப்படுகிறது. இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது போர் தொடுக்க அமெரிக்கா ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறது? ட்ரம்புக்கு என்ன அக்கறை அல்லது என்ன காரணம்? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.